பின்னணி பாடகியே இருப்பவங்க தான் கெனிஷா பிரான்சஸ். இவங்க வந்து தன்னோட இன்ஸ்டா பதிவில் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி, இவங்க 2 பேருக்கும் வந்து விவாகரத்து வந்து இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. இவங்க 2 பேரும் விவாகரத்து நடப்பதற்கு காரணம் வந்து கெனிஷா அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே அளிக்காத கெனிஷா இப்போ திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் 2 வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரவிமோகன் குடும்பத்தை வந்து கெடுத்தனா அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணீர் விட்டு வந்து வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 4 வயசுலேருந்தே என்னுடைய குடும்பத்தால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவையும் இழந்திருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி என்னுடைய குழந்தையை இழந்திருக்கேன். இந்த மாதிரி பல போராட்டங்கள் வந்து என் வாழ்க்கையில் இருக்குது. இந்த நிலையில் நான் மட்டும் எப்படி வந்து ரவிமோகன் குடும்பத்தை வந்து கெடுக்க நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரவிமோகன் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழணும்னு தெரியும். அவங்க வந்து சின்ன குழந்தை கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய முடிவை அவங்களுக்கே எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சிகிச்சைக்காக வரும்போது தான் என்னை வந்து அவர் சந்திச்சார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து நண்பர்களாக பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் என்னை பற்றி வந்து பேசுகிறத விட்டுட்டு சமூகத்தில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதன் பிறகு கெனிஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் நான் இல்லை, நான் வந்து சென்னை விட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் யாருமே வேண்டாம். நான் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அதன் பிறகு ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு. என்னன்னா, ஒரு நல்ல பொண்ணை வந்து விமர்சனங்கள் செஞ்சு அவங்கள வந்து இந்த நாட்டை விட்டு போக வச்சுட்டீங்க. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து படங்கள் எதுவும் நடிக்க மாட்டேன், என்னுடைய படங்கள் எதுவும் வெளிவராது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே பரபரப்பாக சர்ச்சைக்குரிய விஷயமா இப்போ வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க. இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.